ஹோல் வேர்ல்ட்ல ஒரே மாதிரி இருக்கிறவன், ஒரே மாதிரி சிந்திக்கிறவன் யாருன்னா தேவனும் மனுஷனும் தான். இவங்க 1G. அதனாலதான் ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போதே சொல்றாரு, நம்முடைய சாயலின்படியையும் நம்முடைய ரூபத்தின்படியையும் மனுஷனை படைப்போமாக அவங்க நம்மளை போல இருக்கட்டுமே. இப்ப ஏன் நான் இப்ப உங்களை எல்லாம் கூப்பிட்டு இவ்வளவு தூரம் உட்கார பேசிட்டு இருக்கேன்னா, நான் பேசுறது என்ன நினைக்கீங்க? ஆடு மாடெல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார நான் இப்படி பேசுவேனா? ஏன்னா நான் பேசுறதுக்கு என்ன போல இருக்கிறவங்கள்ட்ட தாங்க நான் பேச முடியும், இன்னொருத்தவங்கள்ட்ட நான் பேச முடியாது. அப்ப எல்லாத்தையும் படைச்ச ஆண்டவர் என்ன போல ஒருத்தன் வேணும்னு படைச்சிருக்கிறாருன்னா பேசுறதுக்கு தான், உறவுக்கு தான். நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, we are created to worship God ன்றாங்க. அப்ப ஆதாமையை வர்ஷிப் பண்ண சொல்ல, ஆதாம் எங்காவது வர்ஷிப் பண்ணி பாத்தீங்களா? தம்பி நான் உன்னை படைச்சு விட்டு தம்பி பாட ஆரம்பின்னு உட்கார்ந்துக்கலாம்ல. பாட்டு பாடு, 2 பாட்டு பாடு, எப்படி பாடுறேன்னு பார்க்கலாம். நீ பாடவே வேணாம், நான் பக்கத்துல உட்கார்றா. என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் God. ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்தப்போ நிறைய செய்ய சொன்னாரு. செய்ய சொல்றதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் செய்யவே வேண்டாம்னாரு, சிலதை செய்யவே வேண்டாம்னாரு. அவர் என்ன செய்யணும்னு சொல்லி தரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா, செய்ய வேண்டான்றதை சொல்லி கொடுத்தார். செய்ய வேண்டான்றதை சொல்லி கொடுத்தார். என்னைக்குமே நம்ம பண்ற தப்பு என்னன்னா, நிறைய செய்ய சொல்றோம், ஆனா என்ன செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்றது இல்லை. அப்படி இயேசு செய்ய வேண்டாம்னு சொன்ன விஷயத்துல ஒன்று என்ன தெரியுமா? டோன்ட் ப்ரே லைக் திஸ் பீப்புள் அப்படின்ட்டார். ஒரு கூட்டத்தை காமிச்சு இயேசு பின்னாடி இருக்கவங்களுக்கு சொன்னாரு, தயவு செய்து இவங்களை மாதிரி என்ன பண்ணாத, ஜெபம் பண்ணாது. ஏன்னா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபம் பண்றான், அவ்வளோலாம் நீ கஷ்டப்பட வேண்டாம்னாரு. இன்னைக்கு வந்தா என்ன சொல்லுவாருன்னு எனக்கு தெரியல. சிலருடைய பிரேயர் லைஃபை பார்த்து சொல்றாரு, தயவு செய்து அவனை ரோல் மாடலா வைக்காதன்னாரு. ரோல் மாடலா வைக்காத. ஆண்டவருக்காக செய்யறேன்னு சொல்லி ஆண்டவரை புரிஞ்சுக்காம செய்யறது, நான் ஆண்டவருக்காக செய்யறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்காததெல்லாம் செய்யறது. ஸோ சிலருடைய பிரேயர் மாடல்ஸ்னால ஆண்டவர் டிஸ்டர்ப் ஆகுறாரு. நீ என்ன பண்றனா, உனக்கே தெரியாம நீ என்ன தவறா காமிச்சிட்டு என் பேரை கெடுத்துட்டு இருக்கிற. நான் என்னமோ கல் நெஞ்சக்காரனாட்டமும் நீ கெஞ்சினாதான் நான் கொடுக்குறேன்ற அளவுக்கு ஒரு சீனை நீ கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற. அப்படிப்பட்டவர் கிடையாது. உங்கள் வாயில் சொல் பெறுவதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? He knows what you need. அப்போ நிறைய விஷயங்களை நம்ம தவறா கத்துருக்கிறோம்னா, நான் இந்த ஊழியத்தின் குறுகிய கால அனுபவத்தில் கற்றுக்கொண்டது என்னன்னா, ஒன்றும் தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம். ஆனால் ஆல்ரெடி தப்பாக கற்றுட்டு வந்துருக்கிறவனை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய ஸ்ட்ராங்காக என்ன பண்ணி விட்டாங்கன்னா, பேசி விட்டாங்க, இப்படிதான் அப்படிதான் பிரதர் அப்படி இப்படின்னு. நம்ம ஆட்கள் அதை தான் உண்மைன்னு நினச்சிட்டு இப்போ நம்ம சொல்கிறது அவங்களுக்கு பொய்யா தெரியுது. இவர் என்ன இவ்வளோ ஈஸியாக பேசினா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஆட்கள் எதையுமே ஃப்ரீயாக கொடுத்து பாருங்க, நம்ம 4 கேள்வி கேட்பாங்க. சும்மா கொடுக்குறேன்னு கெட்டு போயிருக்குமோ, இல்லை சாப்பிட முடியலன்னு நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அப்படின்றாங்க. அதனால இப்போ ஆண்டவர் கிருபையாக கொடுத்தா கூட அதை என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க. அது எப்படி சார், அது எப்படி ஆண்டவர் ஃப்ரீயாக கொடுப்பாரு, நாங்கள் காசு கொடுக்குறோம் இருந்தாலும் இல்லை. நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய கிஃப்ட். வாங்கிக்கோனா இல்லை எனக்கு கிஃப்ட் வேண்டாம், நான் கஷ்டப்பட்டே வாங்கிக்கிறேன்றாங்க. ரிலேஷன்ஷிப் வித் காடை ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி, தேவனோடு இருக்கிற உறவை ரொம்ப கடினமாக்கி அதையும் நமக்கு போதிச்சிட்டாங்க. நம்ம மனசும் அப்படியே இருக்கு. நான் சொல்றேன், ரிலாக்ஸ்டா இருங்க, ஃப்ரீயா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள்ட்ட எப்படியெல்லாம் நெருங்க விரும்புகிறார், உங்களை அணுக விரும்புகிறார், உங்கள்ட்ட எப்படி க்ளோஸா இருக்க விரும்புகிறார், உங்களை அவர் எப்படி பார்க்குறாரு, நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு எப்படி நினைக்கிறாரு, இந்த நிறைய விஷயங்களை நான் காண்பிச்சு கொடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேன் அவர் படைச்ச போது காட் அண்ட் மேன் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு மாதிரி மிருகம் இருக்கும், பறவை இருக்கும், மீன் இருக்கும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் ஜோடியா இருப்பாங்க. ஆண்டவரும் மனிதனும், ஆண்டவரும் மனிதன். இவங்க தான் 1 இமேஜ் அண்ட் 1 லைக்னஸ்ல இருந்தவங்க, ஒன்று போல் இருந்தவர்கள், ஒன்று போல். இப்போ வெளிநாட்டுக்கு போனோம்னா தான் தெரியும், தமிழ் பேசுகிறவன் நம்ம கூட இருந்தான்னா மற்றவன்லாம் பேசுறது நமக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்குவாங்க, தமிழில் பேசிக்குவாங்க. 1 லாங்குவேஜ் பேசுகிறவங்க ஒரு சில இடத்துல சேர்ந்துக்குவாங்களே. ஹோல் வேர்ல்டில் ஒரே மாதிரி இருக்கிறவன், ஒரே மாதிரி சிந்திக்கிறவன் யாருன்னா தேவனும் மனுஷனும் தான். இவங்க 1G. இவங்க 2 பேரும். அதனால தான் ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போதே சொல்றாரு, நம்முடைய சாயலின்படியையும் நம்முடைய ரூபத்தின்படியையும் மனுஷனை படைப்போமாக அவங்க நம்மளை போல இருக்கட்டுமே, நம்மளை போல இருக்கட்டுமே. இப்போ ஏன் நான் இப்போ உங்களை எல்லாம் கூப்பிட்டு இவ்வளோ தூரம் உட்கார பேசிக்கிட்டு இருக்கேன்னா, நான் பேசுறது நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க? ஆடு மாடெல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நான் இப்படி பேசுவேனா? ஏன்னா நான் பேசுறது அதுக்கு என்ன போல இருக்கிறவங்கள்ட்ட தாங்க நான் பேச முடியும், இன்னொருத்தவங்கள்ட்ட நான் பேச முடியாது. அப்போ எல்லாத்தையும் படைச்ச ஆண்டவர் என்ன போல ஒருத்தன் வேணும்னு படைச்சிருக்கிறாருன்னா பேசுறதுக்கு தான், உறவுக்கு தான். Man is created for relationship, not for worship. நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, we are created to worship God ன்றாங்க. அப்ப created to worshipனா அப்ப ஆதாமையை worship பண்ண சொல்ல. ஆதாம் எங்காவது worship பண்ணி பாத்தீங்களா? ஆதாம் worship பண்ணாரா? தம்பி நான் உன்னை படைச்சு விட்டு தம்பி பாட ஆரம்பின்னு உட்காந்துக்கலாம்ல.
பாட்டு பாடு, 2 பாட்டு பாடு, எப்படி பாடுறேன்னு பார்க்கலாம். நாட் ஃபார் வர்ஷிப் பட் ஃபார் ரிலேஷன்ஷிப். நீ பாடவே வேணாம், பக்கத்தில் உட்கார்றா. என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நம்ம ஆட்கள் ஒரு வசனத்தை எடுத்துட்டு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவங்க என்னத்தை சொல்லிடுவாங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவர் ஒரு எதிர்பார்க்கிறவராகவே, டிமாண்ட் பண்றவராகவே காமிச்சிட்டாங்க. இல்ல, அவர் உங்களோட லவ் லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாரு. உறவுக்காக மனிதனை படைத்து மனிதனோடு இருக்கிற உறவுக்காக ஏங்குகிற தேவன். He wants to be real with you. உங்களோட ரியலா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆமென்.